இதுவும் ஒரு மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங் வீடியோ டுட்டோரியல் மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து சோப் பேஸை நான் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங்கில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் சோப் தான் செய்கிறேன். அதுக்கு மஞ்சள் பவுடர் கொஞ்சம் போட்டு மெல்ட் பண்ண சோப் பேஸில் போட்டுட்டு லெமன் எசென்சியல் ஆயில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் மோல்ட்டுக்கு ஊற்ற முன்னுக்கு ஒருக்கா ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி ஊற்றிட்டு இன்னொருக்கா ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணால் சரி. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் சோப் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து 2 சோப் இருக்குது. மற்றது வந்து முல்தானி மெட்டியில் செய்கிற சோப். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கேட்டிருந்தாங்கன்றதுக்காக நான் செய்கிறது தனித்தனியாக. இது முல்தானி மெட்டி. அதே மாதிரி சோப் பேஸை க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி எடுத்துட்டு டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் லெவண்டர் எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கலர்ஸ் எதுவுமே போட்டுட்டு இதுக்கு அதே மாதிரி ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டு தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, முல்தானி மட்டிக்கு மேலே கொஞ்சம் முல்தானி தூவி விடுவோண்டு தூவினா அது காய விட்டு தூவிட்டு அது மேலே அப்படியே இருக்குது. இது மஞ்சள் சோப் கையில் நான் வச்சுருக்கிறது. அங்கே மற்றது தான் முல்தானி மெட்டி. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேலால் கிடக்குது. அது முல்தானி மெட்டியை நான் இந்த இப்படி மேலால் தூவி விடுவோம், நல்லாயிருக்கும் வடிவாக இருக்கும்னு பார்த்தா அது இப்படி போயிட்டு அது என்ன அது காய விட்டு போட்டுட்டேன். மற்றபடி 2 சோப்பும் நல்லா இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பாவிக்கிற சோப்பில் நீங்களே செய்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். சோப் பேஸில் 100 கிராம் சோப் பேஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கிராம் இல்லை 2 கிராம் காணும். 2 கிராம் அல்லது 1.5 கிராம் போட்டிங்கன்னா